بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக ஒவ்வொரு வாரமும் கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு கற்கின்ற மாணவர்களுக்காக தொடராகவும் இலவசமாகவும் நடாத்தப்படுகின்ற வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது 40வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, இபிசி நிறுவனமானது கபோத்த சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழி பாடத்தையும் அரபு இலக்கிய பாடத்தையும் தெரிவு பாடமாக கொண்டு கற்கின்ற மாணவர்களுக்காகவும் அதே போன்று கபோத்த உயர்தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு கற்கின்ற மாணவர்களுக்காகவும் தொடராக இலவசமாக வகுப்புகளை நடாத்தி வருகின்றது. அந்த தொடரில் உங்களுக்கு தெரியும், 2023ஆம் ஆண்டில், அதாவது இந்த மே மாதம் எக்ஸாம் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு வழமையாக வெள்ளிக்கிழமைகளில் வகுப்புகள் இடம்பெற்று வருகின்றன. அதே போன்று 2024ஆம் ஆண்டில் ஓலெவல் எக்ஸாம் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு வழமையாக இன்றைய தினம், அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் வகுப்புகள் இடம்பெற்று வருகின்றன. அதே போன்று அரபு மொழி பாடத்தை கற்கின்ற மாணவர்களுக்காக வாராந்தம் புதன்கிழமைகளில் வகுப்புகள் இடம்பெற்று வருகின்றன. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் 2025ஆம் ஆண்டு ஓலெவல் பரீட்சையில் அரபி இலக்கிய பாடத்தை கற்கின்ற மாணவர்களுக்காக இபிசி நிறுவனமானது வெகு விரைவில் வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ளது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் சனிக்கிழமை இரவு 7 அல்லது 7:30 மணி அளவில் வகுப்புகள் ஆரம்பமாகும். எனவே தயவு செய்து உங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் நாங்கள் பகிர்ந்துள்ள அந்த ஃப்ளேயரையும் அதனோடு இணைந்த அந்த டெக்ஸ்டையும் உங்களுடைய தம்பி தங்கையர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இந்த வகுப்போடு இணைத்து கொள்வதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அன்புள்ள மாணவர்களே, உண்மையில் எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் என்பது கடந்த 2 வருடங்களாக கொரோனா காலம் தொடக்கம் இலங்கை வாழ் மக்களிடையே அரபு மொழியை வாழ வைக்க வேண்டும், அரபு மொழி கற்பதற்காக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக ஏற்படுத்தி தந்துள்ள சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மிக சரியான முறையில் இனங்கண்டு அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அயராது தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற ஒரு நிறுவனமாகும். ஏனெனில் அரபு மொழி என்பது உண்மையில் ஒரு சர்வதேச மொழி என்றிருந்த போதிலும், ஐக்கிய நாடுகள் சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மொழி என்றிருந்த போதிலும், குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்கள் அரபு மொழி முஸ்லிம்களுக்குரிய ஒரு மொழியாக பார்க்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. எனவே முஸ்லிம்களாகிய நாம் சரியா இந்த மொழிக்குரிய பாடங்களை கற்காவிட்டால், அதற்கான ஆர்வத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் காலப்போக்கில் அரச பாடசாலைகளிலிருந்து குறித்த பாடம் கைவிட்டு போகலாம் என்ற ஒரு அச்ச உணர்வு அவர்களிடையே காணப்படுகின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே, நீங்கள் கற்பது போல கற்கின்றது போல உங்களுடைய தம்பி தங்கையர்களுக்கும் இந்த பாடம் தொடர்பாக ஆர்வத்தை ஊட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் உங்களுடன் பயணிக்க தயாராக இருக்கின்றோம். எம்மிடையே காணப்படக்கூடிய குறை நிறைகளையும்
நீங்கள் தயங்காமல் எங்களுடைய அழகான முறையில் எடுத்துச் சொல்லலாம். குறிப்பாக நான் தொடராக உங்களுக்கு வகுப்புகளை நடாத்தி வருகின்றேன். என்னுடைய வகுப்பொழுங்கில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருப்பேன். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் உங்கள் அனைவரிடமும் தாராளமாக இருக்கின்றது. எனவே அவற்றுக்கூடாக என்னை தொடர்பு கொண்டு என்னை நெறிப்படுத்தலாம். எனக்குரிய ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கலாம். சிலபோது எனக்கு இந்த Zoom கிளாஸினூடாக நான் எஃபெக்டிவாக செய்வதை விடவும், சிலபோது அந்த துறையில் உங்களுக்கு பரிச்சயம் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு சில வழிகாட்டல்களையும் எனக்கு தரலாம். அது பிரச்சனை இல்ல. ரைட். ஆனா, எங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குது அன்புள்ள மாணவர்களே. நீங்கள் தொடர்ச்சியாக வகுப்புகளுக்கு வருகை தர வேண்டும். உண்மையில் நீங்க இப்ப கூட பார்க்கலாம். 39, 40 பேர் இந்த அளவுல தான் வகுப்புல இருக்கிறாங்க. இது இலவசமாக நடாத்தப்படுவதனாலோ என்னவோ, அ இந்த அளவு எண்ணிக்கை குறைவாக உள்ளது. உண்மையில் பாய்ஸ் குரூப்லயும், கேர்ல்ஸ் குரூப்லயும் இருக்கின்ற மாணவிகளை அவர்களுடைய மாணவிகளுடைய எண்ணிக்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோமாயானால் 350, 400 பேரையும் தாண்டியதாக அந்த அ குரூப்ல உள்ள மாணவர்கள் இருக்கின்றார்கள். எனினும் அ வாராந்தம் நாங்கள் நடாத்துகின்ற இந்த வகுப்பில் அ அதிகபட்சமாக 70, 80, 90 மாணவர்கள் வருகை தருவார்கள். ஆனால் அண்மை காலமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு மந்த போக்கினை அவதானிக்க முடிகின்றது. எனவே ஆர்வமாக நீங்களும் வர வேண்டும். உங்களுடைய வகுப்பு நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் தெளிவுபடுத்தி அவர்களையும் தொடர்ந்து வர வைக்க வேண்டும். அதேபோன்று அடுத்தடுத்த வருடங்களில் தொகுதி பாடங்களை தெரிவு செய்கின்ற போது உங்களோட தம்பி இடையே நீங்க இந்த பாடம் தொடர்பாக ஒரு ஆசையூட்டும் வகையில் நீங்கள் கதைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் எப்படி ஆரம்பம் தொடக்கம் கற்பித்து வருகின்றோமோ அதே போல தான் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் 2025ஆம் ஆண்டு ஓலெவல் பரீட்சையில அரபி இலக்கண பாடத்தை தெரிவு பாடமாக கற்றுக்கொள்ள இருக்கின்ற மாணவர்களுக்காக நாங்க தொடர்ச்சியாக வகுப்புகளை நடாத்த தயாராக உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இபிசி நிறுவனத்தின் முயற்சிக்கூடாக அரபி இலக்கிய பாடம் உட்பட அரபு மொழி பாடங்களை கற்பிக்காத பல பாடசாலைகள் அவர்களுடைய முயற்சியினூடாக கடந்த வருடங்களிலிருந்து மாணவர்கள் பாடசாலைகளில் குறித்த இரு பாடங்களையும் கற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் உதாரணமாக நான் ஒரு பாடசாலையை குறிப்பிட்டு சொல்லலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்திருக்கின்ற வகையில ஆ கடந்த வருடம் 15 மாணவர்கள் எடுத்த அந்த அரபி இலக்கண பாடத்தை இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 45 மாணவர்கள் எடுக்க இருக்கின்றார்கள். அதேபோல சில தமிழ் மொழி மூல பாடசாலைகளிலும் முஸ்லிம் மாணவர்கள் கற்கக்கூடிய ஒரு தமிழ் மொழி மூல பாடசாலைகளிலும் அந்த பாடசாலையின் அதிபர், ஆசிரியர் குலாம் போன்றோர் அரபி இலக்கண பாடத்தை கற்பிப்பதற்கு வளம் இருக்கின்ற போது, கற்பிப்பதற்கு ஆசிரியர் இருக்கின்ற போது, அதனை கற்பிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள், அனுமதித்திருக்கின்றார்கள். அந்த வகையில தமிழ் மொழி மூல முஸ்லிம் அல்லாத பாடசாலைகளிலேயே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குமேயானால், ஆ ஏன் முஸ்லிம் பாடசாலைகளில் மாணவர்கள் இந்த பாடத்தை ஆர்வமாக கற்க பின்வாங்குகின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குரியது. நான் இந்த அளவு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறதால நான் சொல்லிட்டு போறேன். ஏன்டா இப்பதான் அந்த 9ஆம் ஆண்டு மாணவர்கள் 3ஆம் தவணை பரீட்சை நிறைவடைந்து 10ஆம் ஆண்டுக்கு வர இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் தான் குறித்த பாடங்கள் தொடர்பாக விளக்கங்களை கேட்டுக்கொள்ள இருக்கின்றார்கள். சிலபோது பாடசாலையில படிவிப்பதற்கு ஆசிரியர் இருந்தாலும் அதிபரின் அனுமதி கிடைக்காது. அல்லது அதிபரின் அனுமதி இருந்தாலும் ஆசிரியர் விரும்ப மாட்டார். இது போன்ற காரணங்களால குறித்த பாடத்தை மாணவர்கள் கற்பதற்கு பின்வாங்குகின்றார்கள். எனினும் அன்புள்ள மாணவர்களே, பாடசாலையினூடாக உங்களுக்கு அல்ல, உங்களுடைய தம்பி தங்கையர்களுக்கு இந்த குறித்த பாடம் நடக்காவிட்டாலும் கூட இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி கொண்டு அல்லாஹ்வின் நாட்டத்தின்படி அவனுடைய மேலான கிருபையோடு
நாங்கள் தொடர்ச்சியாக நீங்க எடுப்பீங்க என்பதை நாங்க உறுதிப்படுத்தும் வகையில தொடர்ந்து இந்த பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் சொல்லி நீங்க அறிய வேண்டியதில்லை. தொடர்ச்சியாக வகுப்புக்கு வருகை தந்தவர்கள், வருகை தருகின்றவர்கள் அதனை கண்கூடாகவே கண்டிருப்பார்கள். அவர்களே சாட்சியாக இருக்கின்றார்கள். கடந்த 3ஆம் தவணை பரீட்சையில் கூட புள்ளிகளை பெற்றுக்கொண்ட தரம் 10 மற்றும் தரம் 11 மாணவர்கள் தங்களுடைய புள்ளிகளை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். எனவே அவர்கள் அனுப்பியதன் பிற்பாடு சில மாணவர்கள் இந்த வகுப்பினூடாகவே தாங்கள் கற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நீங்கள் இந்த வகுப்புகளினூடாக பயனடைவதை போன்று பயனடைந்திருப்பதை போன்று உங்களுடைய தம்பி தங்கையர்களும் தொடர்ச்சியாக இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று நாங்கள் வினயமாக அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். ரைட், ஓகே, சரி. ரைட், ஓகே. ரைட், அப்ப நாங்க சென்ற வாரம் குறிப்பிட்ட 3 கவிதைகளை படித்தோம். ஒன்று தலஅல் பத்ரு அலைனா, 2வது அந்நிஸாம், 3வது அல் வத்தன் போன்ற 3 கவிதைகளையும் நாங்கள் படித்தோம். இப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில நாங்க வந்து ஓகே, நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் அந்த கவிதைகள்ல காணப்படக்கூடிய அரபு மொழியிலான வினாக்களுக்கான விடைகளை இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புல நாங்க கலந்துரையாடுவோம். நான் நினைக்கிறேன் இது எதுவும் படிக்கல என்று நினைக்கிறேன். படிச்சோமா இல்லை? நான் உங்களுக்கு கேள்விகளைத்தான் நான் மொழிபெயர்த்து காட்டினேன். படிக்கல தானே? இல்லாட்டி தலஅல் பத்ரு அலைனா மட்டும் பார்த்தோமா? சார் நிலாம் படிச்சோம் சார். நிலாம் படிச்ச. ரைட், ஓகே. தலஅல் பத்ரு அலைனா ஐடா கவிதைக்கு அரபு மொழியிலான வினாக்களுக்கான விடைகள் பார்த்தோமா? பார்த்தோம். ரைட். அப்ப அதே போல அல் வத்தன் ஐடா இது பார்த்தோமா? பார்த்தோமா ஃபுல்லா? ரைட், ஓகே. நான் கேள்வியை மட்டும் வழங்கப்படுத்தின மாதிரிகள் ஞாபகம் எப்படி நீங்க சொல்லுங்க கொஞ்சம். சார் வத்தன் கேள்வி ஒழுங்கா பார்க்கல சார். ஓகே, அதாவது அப்ப இந்த 2 கவிதைகளையும் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா வத்தன் அதை நாங்க பார்க்கல. அப்படியா? வத்தனா நான் கேள்விக்கான மொழிபெயர்ப்பை மட்டும் சொல்லி தந்தேன். ஆனா விடைகளை பார்க்கல. அப்படித்தானே? ரைட், ஓகே, சரி. ரைட், ஓகே. ரைட். அல் வத்தன். اوكي. نحن اولاد صغار جدنا مثل الكبار فضلنا حفل الوطن عن سرور وفتن ديننا دين الاسلام ليس فيه من خصام فيه درس للايمان للمحبه والوئام نطلب العزة بين اقوام عظام. ரைட். இதுல முதலாவது கேள்வி என்ன? மாஹுவ தீனுனா, மாஹுவ தீனுனா கருத்து என்ன? உங்களுடைய மார்க்கம் எது? எங்களுடைய மார்க்கம் எது? அப்ப உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். மாஹுவ என்றாலும் கருத்து என்ன, மா என்றாலும் கருத்து என்ன, மாதா என்றாலும் கருத்து என்னதான். சரியா? அப்ப மாஹுவ தீனுனா எம்முடைய மார்க்கம் என்ன? என்ன சொல்லுங்க, விடைய சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ரைட், வெரி குட். அல் இஸ்லாம். ரைட். அப்ப எங்களுக்கு அல் இஸ்லாம் என்று மட்டும் எழுத மேலும், அல்லது எப்படி எழுதலாம்? தீனுல் இஸ்லாம் என்று எழுத மேலும். தீனுல் இஸ்லாம். ரைட். அல்லது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ரைட். மாஹுவ என்ற சொல் கேள்விக்குரிய பகுதி. எனவே பின்னால வாரத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம்? விடைக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கிறேன். தீனுனா அல் இஸ்லாம் என்று எழுத மேலும், தீனுனா அல் இஸ்லாம் எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் ஆகும், அல்லது தீனுனா தீனுல் இஸ்லாம் என்று எழுத மேலும். எப்படி எழுதினாலும் உங்களுக்கு பூரணமாக 2 புள்ளிகள் கிடைக்கும்.
சொல்லுங்க. ரைட். மிக சுருக்கமாக அல் இஸ்லாம் என்று மட்டும் நீங்கள் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு 2 புள்ளிகள் பூரணமாக கிடைக்கும். ரைட், ஓகே. சரி, அடுத்த பாருங்கோ. அடுத்த கேள்வியை வாசிங்க. ما هو فرض على الصغار வெரி குட். மா ஹுவல் ஃபர்லு அல சிகார். அப்ப மாஹு என்ற கருத்து எப்படி? இது என்ன? என்ன, எது என்ன. ரைட். அல் ஃபர்லண்டா கடமை. கடமை. அல சிகார், அலாண்டா கருத்து மீது. மீது, மீது. அஸ்ஸிகார் கருத்து அஸ்ஸிகார் சிறார்கள், ஏன்னா சிறுவர்கள், சிறார்கள் என்ற கருத்துல வரும். அப்ப மாஹு அல் ஃபர்லு அல சிகார். ரைட். சிறார்கள் மீது என்ன கடமை ஆகும்? ஓகே. ஃபர்துனா ஹிஃப்துல் வத்தன். ரைட், ஓகே. அப்ப எங்களுக்கு எப்படி எழுதலாம்? ஹிஃப்லுல் வத்தன். ரைட். சுருக்கமாக ஹிஃப்லுல் வத்தன் அண்டா தேசத்தை பாதுகாப்பது. ஹிஃப்லண்டா பாதுகாத்தல், அல் வத்தனண்டா தேசம், நாடு. ஓகே. அப்ப ஹிஃப்லுல் வத்தனண்டா தேசத்தை பாதுகாத்தல் என்ற கருத்துல வரும். சரியா? ரைட். அப்ப மாஹு அல் ஃபர்லு அல சிகார். இதுல கேள்விக்குரிய பகுதி என்ன கேட்டா மாஹுவ, அதான் கேள்விக்குரிய பகுதி. மாஹுவ என்ன. அப்ப எனவே என்ன செய்யலாம்? எங்களுக்கு அடுத்த பகுதிகளை கொண்டு வந்து அல் ஃபர்லு அல சிகாரி அன்று எழுதிட்டு ஹிஃப்லுல் வத்தன் என்று எழுதலாம். ஹிஃப்லுல் வத்தன். சரியா? அல் ஃபர்லு அல சிகாரி ஹிஃப்லுல் வத்தன் என்று எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? நான் அவளுக்கு சொல்லி தந்திக்கிறேன். ரைட். அடுத்த 3வது பாருங்க. 3வது, இது முதலாவது சொல் என்ன? வாசிங்க பார்க்க. முதலாவது சொல்ல யாரு வாசிக்கலாம்? முதலாவது சொல் أما அம்ம. வெரி குட். அம்ம, அம்ம. ரைட். அம்ம நஹ்பலு அல் வத்தன். என்ன? அப்ப அம்ம என்பது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். ஒரு இடை சொல்லும் ஒரு கேள்விக்குரிய ஒரு எழுத்தும் வந்திக்குது. அப்படித்தானே? அண்ணண்டா பற்றி அல்லது விட்டும் போன்ற பல கருத்துகள் இருக்குது. அன் சரியா ஒரு இடைச்சொல். மா, அன்னும் மாவும் இணைந்துதான் அம்ம என்ற சொல் வந்திருக்குது. அம்ம எதனை விட்டும், நஹ்பலு நாம் பாதுகாக்க வேண்டும், அல் வத்தன் தேசத்தை, நாட்டை. அப்ப அம்ம நஹ்பலுல் வத்தன் எதனை விட்டும் நாங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்க விடைய. அன்ஷுரின் வஃபிதனி. ரைட், வெரி குட். அன்சுரூரின் வஃபிதனின். சுரூரண்டா என்ன கருத்து? தீங்குகள், தீங்குகள். ஃபிதனண்டா குழப்பம். குழப்பங்கள். அப்ப அன்சுரூரின் வஃபிதன் என்ற கருத்து தீங்குகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் அன்று சுருக்கமா எழுதலாம். ரைட். அல்லது ரைட் அம்ம என்ற சொல்ல விட்டுட்டு நஹ்பலுல் வத்தன நாம் தேசத்தை பாதுகாப்போம். எதனை விட்டும்? அன்சுரூரின் வஃபிதன் தீங்குகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் நாம் தேசத்தை பாதுகாப்போம் என்றும் எழுதலாம். விளங்கினா பிள்ளைகள்? எல்லாருக்கும் விளங்கினா? ஓகே. விளங்கலாட்டி நீங்க என்ன தனிப்பட்ட முறையில மெசேஜ் போடுங்களேன். சட் பாக்ஸ் இருக்குது, ரிப்பீட் சொல்லுங்க, இன்னொரு முறை விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. பிரச்சனை இல்லை. நான் யாராவது ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ ரிப்ளை பண்ணியதும் நான் அடுத்த கேள்வி பேத்து கொண்டே இருப்பேன். சரியா? என்ன பொதுவாக எல்லாரும் கதைக்கிறீல்ல தானே? ஏன்னா ரைட், ஓகே. சரி, 4வது பாருங்க. ரைட், வாசிங்க 4வது கேள்விய. 4வது கேள்விய வாசிங்க. ماذا نجد في الإسلام ஓகே. மாதா நஜிது ஃபில் இஸ்லாம். மாதா நஜிது ஃபில் இஸ்லாம். சரியா? அப்ப மாதாண்டா என்ன, ஃபில் இஸ்லாம் என்றா அவளுக்கு தெரியும். அல் இஸ்லாம் என்பது இஸ்லாம் மார்க்கத்தை குறிக்கிற. ஃபி என்ற கருத்து இல். எனவே ஃபில் இஸ்லாம் என்பது இஸ்லாத்தில் எதனை நாம் பெற்றுக்கொள்கிறோம், கண்டுகொள்கிறோம் என்ற கருத்துல வரும். மாதா நஜிது ஃபில் இஸ்லாம்.
இஸ்லாத்தில் நாம் இதனை பெற்றுக்கொள்கிறோம் அல்லது கண்டுகொள்கிறோம். எதனை? فيه درس الإيمان المحبة والوئام. வெரி குட். ஓகே. அப்ப ஃபில் இஸ்லாம் ஃபீஹி அண்டிக்கிறதான கவிதையில ரைட். ஃபீஹி அண்டா கருத்தி இல் ஏன்னா ஃபீஹி அதிலே. அப்ப நான் உங்களை விளங்கப்படுத்திக்கிற அதிலே என்பது எதனை குறிக்குது? இஸ்லாம். ஏண்டா மேல வந்திருக்கிற வரையில தீனுனா தீனுல் இஸ்லாம், எம்முடைய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஆகும். லைஸ இஸ்லாம். ஃபீஹி மின் ஹிசாம், அதிலே எந்த விதமான சச்சரவுகளும் சண்டைகளும் சச்சரவுகள் எதுவுமே கிடையாது. திருப்ப தொடராக வருது ஃபீஹி, அதில் உள்ளது. தருசுன், பாடங்கள் படிப்பினைகள் உள்ளன. லில் ஈமானி லில் மஹப்பத்தி வல்வியாம், இறை நம்பிக்கைக்கும் அன்புக்கும் நட்புக்குமான பாடங்கள் படிப்பினைகள் அந்த இறை மார்க்கத்தில் உள்ளன என்று படிச்சுக்கிறோம். எனவே மாதா நஜிது ஃபில் இஸ்லாம் என்று வரக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி ஃபீஹி அந்த கவி வரியே எழுதலாம். ஃபீஹி அண்ட அதிலே தானே, அதிலே என்பது இஸ்லாம் மார்க்கத்திலே தருசுன் ரைட். லில் ஈமானி அப்புறம் வல் மஹப்பத்தி வல் விஆமி என்று எழுதலாம். வல் விஆமி ஃபீஹி தருசுன் லில் ஈமானி வல் மஹப்பத்தி வல் விஆமி, அதில் ஈமானுக்கும் அன்புக்கும் நட்புக்குமான பாடங்கள் காணப்படுகின்றன என்று எழுதலாம். ரைட். அல்லது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிற மாதிரி மாதா என்ற சொல்ல விட்டுட்டு இதை நாங்கள் அப்படியே கொண்டு வர கேள்விக்கு ரைட். நஜிது ஃபில் இஸ்லாமி, இஸ்லாத்தில் நாம் காண்கிறோம். தருசுன் சரியா என்று ஆரம்பிச்சு மீதமுள்ள பகுதியை நாங்கள் அப்படியே எழுதுறது. ஃபீஹி தருசுன் அல்ல நஜிது ஃபில் இஸ்லாமி தருசுன் லில் ஈமானி வல் மஹப்பத்தி வல் விஆம், இஸ்லாத்தில் இறை நம்பிக்கைக்கும் அன்புக்கும் நட்புக்குமான படிப்பினைகள் பாடங்கள் உள்ளன என்று எழுதலாம். சரியா? ஓகே. ஓகே ரைட். அந்த சொல் வந்து ஒரு புதிய சொல்லாக இருக்கும். அதாவது நஜிது அண்டா இந்த சொல் தான் ரைட். பாருங்க, வஜத அண்டா பெற்றுக்கொண்டான், வஜத கண்டான் கண்டு கொண்டான் பெற்றுக்கொண்டான் என்ற அர்த்தத்துல வரும் வஜத ரைட். அழிந்து வார சொல் தான் நஜிது, நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற அர்த்தத்துல வரும். மாதா நஜிது, நாம் எதனை பெற்றுக்கொள்கிறோம் என்று வரும். மாதா நஜிது, நாம் எதனை பெற்றுக்கொள்கிறோம். ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில், அதாவது இஸ்லாத்தில் நாம் எதனை பெற்றுக்கொள்கிறோம் அல்லது இஸ்லாத்தில் நாம் எதனை காண்கிறோம் என்ற கருத்திலையும் நஜிது என்ற சொல்ல பயன்படுத்தலாம். ஓகே, கிளியரா? ஓகே. கேள்வி கேட்டவரு கிளியரா? கேள்வி யாரு கேட்ட? கிளியர் சார். ஓகே ரைட் ரைட். அப்புறம் 5வது பாருங்க, 5வது வாசிங்க. கைஃப கான ஜத்து சிகார். வெரி குட். கைஃப கான ஜத்து சிகார். கைஃப் என்ன கருத்து என்ன? கைஃப எப்படி, சரியா? கான இருந்தான் அல்லது இருந்தது. காண என்ற சொல்ல பொறுத்தளவில் எங்களுக்கு அத உயர்த்திணைக்கும் கருத்துல பயன்படுத்தலாம், அகரணைக்குரிய கருத்திலையும் பயன்படுத்தலாம். இருந்தான், இருந்தது. கைஃப காண எப்படி இருந்தது. ஜத்து சிகார், ஜத்தண்டா உழைப்பு, உழைப்பு, அசிகாரண்டா சிறியது, சிறியவர்கள், சிறியவர்கள் ரைட். அப்ப கைஃப காண ஜத்து சிகார், சிறியவர்களின் உழைப்பு எப்படி இருந்தது. ஜத்துக்க மிஸ்லல் கிபார். ஆரைட், மிஸ்லல் கிபார் என்ன? வெரி குட். மிஸ்லல் கிபார், பெரியவர்களை போன்று. ஓகே, கிபார்ண்டா பெரியவர்கள், சிகாரண்டா சிறியவர்கள், மிஸ்லேண்டா கருத்து போல ரைட். அப்ப மிஸ்லல் கிபார், பெரியவர்களை போல. இப்ப நான் இந்த கேள்விக்கு பூரணமாக விடை எழுதுவதாக இருந்தால் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பாக்க. கான ஜத்துல் சியார் மிஸ்லல் கிபார். ரைட். ஓகே. அப்ப நான் இந்த கைஃப என்ற சொல்ல மட்டும் எழுதாம
அடுத்த பகுதிகள் அப்படியே பார்த்து எழுதிட்டு விடை எழுதினா சரி. கான ஜத்து சிகாரி மிஸ்லல் கிபாரி, கான ஜத்து சிகாரி மிஸ்லல் கிபாரி, சிறியவர்களின் உழைப்பு, சிறியவர்களின் முயற்சி பெரியவர்களை போன்று இருந்தது என்ற கருத்துல எழுதலாம். ரைட். அப்ப உங்களுக்கு கேள்வியிலையும் அந்த குறிப்பிட்ட சொல் வாரிடத்தை வச்சும் கெஸ் பண்ணியும் எழுதலாம், அப்படித்தானே? ரைட். இப்ப ஜத்துன் என்ற சொல் மேல இருக்குது. இப்ப ஜத்துனாண்ட எம்முடைய முயற்சி, எம்முடைய உழைப்பு, மிஸ்லல் கிபாரி பெரியவர்களை போன்றது. அப்ப ஜத்துனா என்ற சொல்ல வச்சும் உங்களுக்கு கேள்விக்கான விடைய கண்டுபிடித்து எழுதலாம், அப்படித்தானே? ரைட். ஓகே. அல்லது கருத்து விளங்கினாலும் எழுதலாம், கருத்து விளங்காவிட்டாலும் குறித்த சொல் வருகின்ற கவி வரிய அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், விடை எழுதலாம். ரைட். ஓகே. ஆறாவது கேள்வியை வாசிங்க. ஓகே, வெரி குட். மாதா நத்துலுபு பைன அக்வாமின் இதாம். ரைட். மாதாண்டா என்ன, என்ன, நத்துலுபு வேண்டுகிறோம். ஓகே, வெரி குட். மாதா நத்துலுபு நாம் இதனை வேண்டுகிறோம். பைன அக்வாமின் இதாம் பாரிய சமூகத்திற்கு மத்தியில் வெரி குட். பாரிய சமூகங்களுக்கு மத்தியில் நாம் இதனை வேண்டுகிறோம். இப்ப நீங்க இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க, இதுல நத்துலுபு என்ற சொல் வந்திருக்குது சரியா கேள்வியில. பைன அக்வாமின் இதாம் என்ற அந்த சொற்களும் இருக்குது. பாரிய சமூகங்களுக்கு இடையே, பாரிய சமூகங்களுக்கு மத்தியில் இருக்குது. இந்த சொற்களுக்கு இடையில உள்ள சொல் எது? அல் இஸ்ஸத்தா. அப்ப விட என்ன? அல் இஸ்ஸத்தா. அல் இஸ்ஸத்தா. விளங்கினா அவளுக்கு? அப்படியும் அவளுக்கு லேசா விட எழுதலாம். ரைட். ஓகே. அல் இஸ்ஸத்தா பூரணமான கண்ணியம், பூரணமான கண்ணியத்தை நாம் வேண்டுகிறோம். இப்ப சுருக்கமாக பூரணமான கண்ணியத்தை என்று எழுதலாம். அல்லது என்ன செய்யலாம், உங்களுக்கு மாதா என்ற சொல்ல விட்டுட்டு நத்துலுபு பைன அக்வாமின் இதாம் என்று போட்டு அது பிறகு அல் இஸ்ஸத்தாம் என்று எழுதுற சரியா? அப்படியும் விட எழுதலாம். நத்துலுபு பைன அக்வாமின் இதாம் பாரிய சமூகங்களுக்கு இடையே நாம் வேண்டுவது அல் இஸ்ஸத்தாம் பூரண கண்ணியமாகும். அல்லது கவிதையில இருப்பது போலவே நீங்க என்ன செய்யலாம், நத்துலுபு அது அப்படியே எழுதலாம். பார்த்து நத்துலுபு அல் இஸ்ஸத்தாம்ம பைன அக்வாமின் இதாம் என்று எழுதலாம். நத்துலுபு அல் இஸ்ஸத்தாம்ம பைன அக்வாமின் இதாம் பாரிய சமூகங்களுக்கு இடையே நாம் பூரணமான கண்ணியத்தை வேண்டுகிறோம் என்று அந்த கவிதையில காணப்படுகின்ற வரிய கூட நீங்க என்ன செய்யலாம், அழகா எழுதலாம். இப்ப நான் திருப்ப ஞாபகப்படுத்துறேன் புள்ளகள், நான் பூரணமாக விடை எழுதுவது கடினமானது அல்ல என்றதுக்காகத்தான் சொல்லி தாரேனே தவிர பூரணமாக விடை எழுத வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நீங்க எழுதக்கூடிய விடையில சுருக்கமாக விடை எழுதப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். நான் உங்களுக்கு சொல்லித்தர காரணம் என்னன்னா, அவங்களோட அந்த விட மிக அழகாக இருக்க வேண்டும். யாரு உங்களோட எக்ஸாம் பேப்பரை திருத்துறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு பிக்சர் உண்டு, உங்களை பற்றிய உங்களோட விடைத்தாளை பற்றிய ஒரு பெர்செப்ஷன், ஒரு புலக்காட்சி அது பாசிட்டிவாக வரணும். சும்மா உங்களுக்கு தெரிந்தானே, இப்ப அதை சொல்லித்தர தேவையில்ல. பொதுவாக எல்லா பாடங்கள்லையும் செமினார்களுக்கு கூடாக அடிக்கடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், நாங்க எழுதக்கூடிய அந்த கேள்விகள் முதலாவதாக தெரிந்த வினாக்களுக்கு எழுதுறது, அழகா எழுதுறது, பந்திய ஒரு சீரமைப்பில் எழுதுறது, இடைவெளிகளை விட்டு விட்டு எழுதுறது. அப்ப பார்க்கிறவருக்கு என்ன செய்யும், அந்த விடைத்தாள் பற்றிய அவருடைய மதிப்பீடு ஒரு பாசிட்டிவானதாக ஒரு நல்ல ஒரு பிக்சர் ஒன்று அவருடைய உள்ளத்தில் பதியும். அந்த பதிவை ஏற்படுத்தி கொண்டா பின்னுக்கால நீங்க எப்படி விடை எழுதி இருந்தாலும் ஏதோ ஒன்று எழுதியிருந்தாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அதுவல்லாம நீங்க ஆரம்பத்திலேயே அந்த உங்களோட விடைத்தாள் பற்றிய மதிப்பீட்ட பிழையாக நீங்க காட்டுவதற்கு நீங்க எழுதியிருப்பீர்கள், ஆனாலும் திருத்தரப்பட்ட மனசுல
ஒரு விதமான ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அவர் உன்னிப்பாக கவனமாகத்தான் எக்ஸாம் பேப்பரை முழுமையாக பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. எனவே தான் நான் இந்த இடத்திலையும் கூட சுருக்கமாக விடை எழுதுவதொன்றும் பிழை இல்லை, ஆனா பூரணமாக விடை எழுதுவதொன்றும் கடினமானது அல்ல என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டே போறேன். ரைட், ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, என்ன? உத்குர் உன்வானன் முனாசிபல் லிஹாதல் பைத். அவளுக்கு தெரியும் இது என்ன கேள்வி. இந்த கவிதைக்கு பொருத்தமான தலைப்பை குறிப்பிடுக. ரைட், இந்த கவிதைக்கு பொருத்தமான தலைப்பை குறிப்பிடுக. அப்ப என்ன தலைப்பு எழுதலாம்? அல்வத்தன். அல்வத்தன். ஓகே, அது மட்டும் தானா சரியான விட? இல்ல, பொருத்தமான எந்த தலைப்பையும் நீங்க தலைப்பாக குறிப்பிடலாம். அல் வத்தன் என்று சொல்லலாம், அல்லது அதுல வந்திருக்கிற மாதிரி என்ன ஹிஃப்லுல் வத்தன் என்று சொல்லலாம். ஏன்னா ஹிஃப்லுல் வத்தன் அப்படியும் உங்களுக்கு சொல்லலாம். தேசத்தை பாதுகாத்தல் என்று சொல்லலாம், ஹிஃப்லுல் வத்தன். ரைட், ஓகே, ஹிஃப்லுல் வத்தன். இது போன்ற தலைப்புகளை நீங்க சொல்லலாம். ரைட், அடுத்த பாருங்க, உக்துப் அல் கலிமத்தல் முவாத்தா லி கலிமத்தி சிகார். நான் போன வகுப்புல விளங்கப்படுத்தினேன். உக்துபண்டா எழுதுக, அல் கலிமாண்டா கருத்து சொல், அல் முலாத்தாண்ட கருத்து எதிர்கருத்து. அப்ப உக்துப் அல் கலிமத்தல் முலாத்தா எதிர்கருத்து சொல்லை எழுதுக, லி கலிமத்தி சிகார் சிகார் என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல்லை எழுதுக. என்ன சொல்? சொல்லுங்க. அல் கிபார். அலிஃப்லாம் போட்டு எழுத மேலும் அல்லது போடாம நீங்க எழுத மேலும். ரைட், இப்ப உதாரணமாக இப்ப இந்த சொல்லில அலிஃப்லாம் இல்ல, எனவே நாங்கள் அலிஃப்லாம் இல்லாம எழுத மேலும், அலிஃப்லாம் போட்டு எழுத மேலும். அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனையே இல்லை. சரியா? நீங்க யோசிக்க வேணாம், உங்களுக்கு 2 மாயும் எழுதலாம். ரைட், ஓகே. அப்ப கிபாரண்டா கருத்து பெரியவர்கள், மூத்தவர்கள் என்ற கருத்துல வரும். ஓகே, அப்ப நாங்க இப்ப பார்த்த வினாக்களுக்கான விடைகள் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். எனக்கு கொஞ்சம் நீங்க ஷுவர் பண்ணி சொல்லுங்க, நாங்க அந்நிலாம் என்ற கவிதைக்குரிய அரபு மொழியிலான வினாக்களை பார்த்தோமான்றத கொஞ்சம் ஷுவர் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்கல்ல என்ன? பார்த்து சார். ரைட், ஓகே, பார்த்தோம்னா சரி. ஓகே, ரைட், சரி. அப்ப நாங்க அல்ஹம்துலில்லாஹ்ண்டு கவிதைகள் எல்லாத்தையும் பார்த்திக்கிறோம். சரியா? இப்ப கவிதைகளையும் பார்த்தோம், உரைநடைகளையும் பார்த்தோம். உரைநடைகள் 3 தான் இருக்குது. அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா, ரத்துன் ஜமீல், சுஜாஅத்து சமீகின். மிக தெளிவாக ஒவ்வொரு சொல்லுக்கான கருத்தையும் பார்த்தோம். அந்த உரைநடைகள்ல வரக்கூடிய அரபு மொழியிலான வினாக்கள் எப்படியெல்லாம் வரலாம் என்பதை ஊகிச்சு நாங்க அந்த வினாக்களையும் அந்த வினாக்களுக்கான விடைகளையும் கலந்துரையாடினோம். அதே போல கவிதைகள்ல ஆரம்பமாக ரமலான் படிச்சோம், இன்சால் தனி படிச்சோம். அடுத்தது கித்தத்தி, ஏன்னா உங்களோட பாடப்புத்தகத்துல கித்தத்தி தானே வருது. ஓகே, ஓகே, கித்தத்தி படிச்சோம். அது போல அஸ்ஸலாத் படிச்சோம், 4 கவிதைகள். அது போல தலா அல் பத்ரு அலைனா 5, அந்நிலாம் 6, அல் வத்தன் 7 கவிதைகளா வருது. அப்ப நாங்க அந்த 7 கவிதைகளையும் முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். சரி, இப்ப நாங்க படிச்சு முடிச்ச இந்த கவிதைகள் தொடர்பாக உங்களுக்கு ஏதும் டவுட் இருக்குதா? இல்லாட்டி கிளியரா? அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு ஃபுல்லா விளங்குச்சு. ஓகே, ரைட், ரைட். நான் இந்த பிடிஎஃப் நான் இப்ப கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னு போட்டிக்கிறேன் முன்ஷிப், நீங்க கொஞ்சம் பாருங்க. போட்டிக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, அந்நிலாம் என்ற கவிதைக்குரிய கொஸ்டின்ஸும் இருக்குது. ரைட், ஓகே. அடுத்த என்னண்டா, இப்ப எங்களை பேலன்ஸ் ஆகிக்கிற 2 யூனிட் இருக்கிற என்னென்ன சொல்லலுமா உங்களுக்கு? அரபு கவிதை.
அரபு கவிதை அல்ல, அரபு சொல்லுங்க, அரபு தமிழ் என்ன? ஓகே, அரபு தமிழும் வேற நிக்குது. அரபு பழமொழிகள். எஸ், இப்ப 2 விஷயம் இருக்குது. ஒன்று அரபு தமிழ் இருக்குது, அடுத்தது அரபு பழமொழிகள் இருக்குது. ரைட். இப்ப நீங்க ஸ்கூல்ல வந்து அரபு பழமொழிகள் எல்லாம் படிச்சிட்டீங்களா? ஸ்கூல்ல என்ன செஞ்சீங்க? அரபு பழமொழிகள் ஒண்ணு செய்யலையா? படிச்சு கொடுத்த. படிச்சு கொடுத்தனா? இப்ப நான் என்ன செய்யணும்? படிப்பிக்கணுமா இல்லாட்டி அதை விட்டுட்டு அடுத்து போகணுமா? ரைட். ஓகே, அரபு பழமொழிகள். ரைட். நாங்க அரபு பழமொழிகள் குறித்து கடந்த வகுப்புகள்ல சொல்லப்பட்ட ஒரு சில கருத்துக்களை மிக தெளிவாக இப்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அரபு பழமொழிகள் மொத்தமாக தரம் 10ல 20 பழமொழிகளும் தரம் 11ல 7 பழமொழிகளும் என்று மொத்தமாக 27 பழமொழிகள் இருக்குது. இந்த 27 பழமொழிகளையும் நாங்க எக்ஸாமுக்கு ஏற்ற முறையில தான் நாங்க படிக்கணும். நாங்க சூறாக்களை, ஹதீஸ்களை, சந்தர்ப்ப துஆக்களை படிப்பிக்கிற நேரம் சொல்லப்பட்ட சில வழிகாட்டல்கள் வேறு. அதாவது எக்ஸாம் முடிஞ்சாலும் நீங்க இப்ப படிக்கின்ற சூறாக்களோ, ஹதீஸ்களோ, சந்தர்ப்ப துஆக்களோ உங்களோட மௌத்து வரைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்க வலியுறுத்துறோம். எனவே நீங்க பாடமாக்குங்க என்று நாங்க சொல்றோம். ஆனா அரபு பழமொழிகளை பொறுத்தளவில் ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ்ல காணப்படக்கூடிய பழமொழிகளை தான் நாங்க படிக்கிறோம். எனவே நான் இது குறித்து ஹதீஸ்களை, சூறாக்களை, சந்தர்ப்ப துஆக்களை பாடமாக்குங்க என்று சொன்னது போல இந்த பாடத்துல இந்த பழமொழிகள் குறித்து நான் அப்படி வலியுறுத்துவதாக இல்லை. இருந்தாலும் அதே நேரம் ஓகே, எக்ஸாம் பேப்பரை வச்சு பார்க்குற நேரம் நான் சொன்ன வழிகாட்டலை அல்லது நான் சொன்ன அறிவுறுத்தலை சில மாணவர்கள், மாணவிகள் தவறாக விளங்கி கொண்டு அவங்களோட பாட ஆசிரியர், பாடசாலையில பாட ஆசிரியர்கிட்ட போய் சொல்லிக்கிறாங்க, நாங்க ஆன்லைன் கிளாஸ் போறோம், அந்த கிளாஸ்ல இனாமுல் ஹசன் சேர்த்தான், எங்களுக்கு அரபு பழமொழிகளை படிக்க வேணாம் என்று சொன்னதாக சொல்லிக்கிறாங்க. காரணம் வேற சொல்லிக்கிறாங்க, சிலபஸ்ல இல்ல அப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க. எனவே குறித்த பாட ஆசிரியர் என்னோடு தொடர்பு கொண்டு நீங்க இப்படி சொன்னீங்களா என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் அப்படி சொல்லல, சிலபஸ்ல இல்லை என்று சொல்லல, படிக்க வேணாம் என்று சொல்லல, பரீட்சை வினாத்தாள் 2க்குரிய பகுதிகள் என்று வரக்கொள்ள அரபு பழமொழிகள் குறித்து நாங்க அலட்டி கொள்ள தேவையில்ல, அதற்காக நாங்க சிரமப்பட தேவையில்ல. ஏன்னா நாங்க கவிதை, உரைநடை, சூரா, ஹதீஸ முழுமையாக கற்றோம் என்றால், அதை சிறப்பாக கற்றோம் என்றால் எங்களுக்கு அரபு பழமொழிகளை நோக்கி போக வேண்டிய அவசியம் இருக்காது என்றதாக நான் சொன்னதாக சொன்னேன். ஓகே, அப்ப அதைத்தான் இப்பயும் சொல்றேன். பிள்ளைகள் இதுவரைக்குமா அதாவது 2021, 2022 இந்த 2 வினா பத்திரங்கள்லையும் வினாத்தால் ஒன்றில அரபு பழமொழி வந்தில்ல, அதுக்காக எனக்கு சுவரா சொல்ல இயலாது, வராது என்றத சொல்ல இயலாது, அவ்வளவுதான். ஆனா வினாத்தால் 2 பொறுத்தளவில் கட்டாயம் நீங்க 3 பிரதான வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். அந்த 3 பிரதான வினாக்கள்ல ஒன்று கவிதை அல்லது உரைநடை. உங்களோட வினாத்தால் 2ல நீங்க இப்ப இந்த முறையும் எக்ஸாம் செஞ்சிருப்பீங்க. அந்த எக்ஸாம்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கவிதை அல்லது உரைநடை இந்த 2ல இருந்து ஏதாவது ஒண்ணு நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் எழுதியே ஆகணும். அப்ப ஒன்று முடிஞ்சுதானே, இந்த 2 இருக்குது. அந்த 2ம் என்னண்டா, அந்த 2 அதாவது 3 இருக்குதுன்னா அதுல 2 எழுதணும். அந்த சூரா நீங்க சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துன் நாஸ் வரங்காட்டி 10 சூறாக்கள் இருக்குது. ரைட். அபஸா, முத்தஸிர், மஆரிஜுடைய ஆரம்ப 10 வசனங்கள் 11ஆம் ஆண்டில் இருக்குது. அடுத்த இஸ்ராவுடைய 5 வசனங்கள் இருக்குது. இந்த சூறாவை அடிப்படையாக கொண்டு 5 கேள்விகள்
ஒரு பிரதான வினா. அடுத்தது ஒரு ஹதீஸ், ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு 5 கேள்விகள், ஒரு பிரதான வினா. ரைட். இந்த 2 பிரதான வினாக்களும் போக 3வது பிரதான வினா ஒன்று இருக்குது. அதுலதான் ஏபி என்று 2 பகுதி இருக்குது. ஏ பகுதியில 5 கேள்விகள் வரும். அந்த 5 கேள்விகள்ல 2 கேள்வி சந்தர்ப்ப துஆவாக வரும். அந்த 3 கேள்விகளும் பழமொழிகளாக வரும். பி பகுதி சிறு குறிப்பு எழுத வேண்டி வரும். அந்த சிறு குறிப்புல நீங்க 4ல் 2க்கு கட்டாயம் சிறு குறிப்பு எழுதியே ஆக வேண்டும். சரியா? தலைப்பெல்லாம் மரபால வரும். ஆனா உங்களுக்கு தமிழ் மொழியில சிறு குறிப்பு எழுதலாம். அதே போல ரைட். ஓகே. பழமொழியில கூட நீங்க ஒரு பழமொழியோட கேள்விகள், பழமொழியோட பொருள் எழுத வேண்டி வரும். பழமொழிக்கு நிகரான தமிழ் பழமொழி என்ற எழுத வேண்டி வரும். பழமொழி எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படும் என்றதை எழுத வேண்டி வரும். அப்ப இவ்வாறு ரைட் பழமொழிகள் குறித்து ஒரு 3 கேள்வி வரும் 6 புள்ளிகளுக்கு. அங்கல 4 புள்ளிகள் சந்தர்ப்ப துஆ. அதே போல சிறு குறிப்பு 2க்கு நீங்க எழுதினாத்தான் 10 புள்ளிகள். அப்ப எல்லாமே 20 புள்ளிகள். அப்ப நான் சொன்னேன், இப்பயும் சொல்றேன், சரியா? பழமொழிகள் விடயத்துல நீங்க சீரியஸாக கவனம் எடுக்கிறத விடவும் ஹதீஸ்கள், சூறாக்கள், கவிதைகள், உரைநடைகள் இதை நீங்க மிக உன்னிப்பாக கவனமாக படிச்சாலும் போதும் என்ற கருத்துப்படதான் சொல்றேனே தவிர பழமொழிகள் சிலபஸுக்கு அப்பாற்பட்டது என்றதை நான் சொல்ல விரும்பல. சொல்லல, சிலபஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஒன்றல்ல, சிலபஸ் லீக்குது. எனவே நீங்க என்ன செய்யுங்க, பழமொழிகளை படிங்க. ரைட். ஓகே. இப்ப விரும்பியோ விரும்பாமலோ பிபிசி நிறுவனத்துக்கூடாக நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பு தொடர்ல இன்ஷா அல்லாஹ் இந்த அரபு பழமொழிகளும் ஓரிரு வகுப்புகள்ல படிப்பிக்கப்படும். ரைட். ஓகே. அடுத்தது அரபு தமிழ் என்ற ஒரு முக்கியமான பகுதியும் இருக்குது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்ப்போம். ரைட். இப்ப அரபு பழமொழிகள் நாங்க அரபால சொல்லுவோம் எப்படின்னு சொன்னா அல்-அம்சாலுல் அரபியா என்று சொல்லுவோம். சரியா? About 2 hours phone. Was join on me. ஓகே. அல்-அம்சாலு அல்-அரபியா என்று சொல்லுவோம், அரபு பழமொழிகள். ரைட். அரபு பழமொழிகள் என்பதற்கு முன்னால பொதுவாக பழமொழிகள் எல்லா மொழிகளுக்கும் உரிய பழமொழிகள் இருக்குது. தமிழ் மொழியிலும் தாராளமாக பழமொழிகளை நீங்க தரம் 3ல இருந்தே படிச்சிருப்பீங்க. இதே போல சிங்கள மொழியிலையும் நீங்க பழமொழிகள் படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ்லையும் நான் நினைக்கிறேன் இடியம்ஸ். அப்படியா? பழமொழிகளுக்கு அப்படியா சொல்றது? சொல்லுங்களேன். பழமொழிகளுக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்ற? இடியம்ஸ்டா? ஓகே. அப்படி நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்கு அழகு சேர்ப்பதாக, அந்த மொழியை மெருகூட்டுவதாக, அந்த மொழியை ரசனைக்குரியதாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி பழமொழிகளுக்கு இருக்குது. சரியா? ரைட். அப்ப இந்த பழமொழி என்று வரக்கொள்ள பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஓரிரு சொற்களை கொண்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைகள் அதே போன்ற சந்தர்ப்பங்கள் மீண்டும் மீண்டும் வருகின்ற போது, மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்ற போது அது பழமொழிகளாக மாறும். அப்ப அந்த வகையில தான் அரபு பழமொழிகள் என்பதும் முன்னோர்கள், அரேபிய முன்னோர்கள் அவர்களுடைய அனுபவத்தின் ஊடாக கண்ட உண்மைகளை அழகாக மிக சுருக்கமாக பொருள் பொதிந்தவையாக கூறியவற்றை குறிக்கும். சரியா? ரைட். அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பழமொழிகள் எல்லாம் மொழிக்கு அழகு சேர்ப்பதாக, அதே போல சொல்ல வருகின்ற விடயத்தை வலியுறுத்தி கூற இந்த பழமொழிகள் துணையாக இருக்கும். அப்ப இந்த பழமொழிகளுக்கூடாக ஒவ்வொரு அந்த மொழிக்குரியவர்களது கலாச்சாரங்களையும் மொழிக்குரியவர்களது அந்த மொழிக்குரிய வரலாற்றையும் எங்களுக்கு அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதே போலதான் அரபு பழமொழிகளும். ரைட். அரபு பழமொழிகளுக்கு ஊடாக அரபிகளது கலாச்சாரங்களையும் வரலாற்றையும் எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். சில பழமொழிகள்
குர்ஆனிலும் சுன்னாவிலும் காணப்படுகின்றன. அவை குர்ஆன் சுன்னாவுக்கு அழகு சேர்ப்பதாக அமைந்துள்ளன. ரைட், இது ஒரு பழமொழிகள் தொடர்பான சின்ன ஒரு அறிமுகம். சரியா? ரைட். இப்ப வினா கட்டமைப்பை நாங்க பார்க்க கொள்ள 2016 ஆண்டு வழக்கம் 2020 ஆண்டு வரைக்கும் உள்ள காலப்பகுதியில 2016, 17, 18, 19, 20 5 வருடங்கள். இந்த 5 வருடங்களாக வந்த வினாபத்திரத்துல பழமொழிகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பிரதான வினாவே வந்திருக்கின்றது. ஒரு பிரதான வினா. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல கூட நான் சென்று வந்த செமினார்கள்ல மாணவர்கள் அந்த பழமொழிகள் பகுதிகளை படிக்காம வேற வேற பகுதிகளை படிக்கிறத அவதானிக்க முடியுமாக இருந்தது. ரைட். ஏண்டா அதுல ஆப்ஷன் இருந்துச்சு, அந்த பழமொழிகளை படிக்காம வேறு பிரதான வினாக்களையும் எழுதலாம் என்ற அமைப்பு காணப்பட்டது. இப்ப 2021 ஆண்டுல இருந்து, சரியா? ஓகே, ரைட். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரைட் ரைட். 2021 ஆண்டுல இருந்து ரைட் பழமொழிகள் நான் ஏற்கனவே சொன்ன ஒழுங்குல தான் இப்ப வருது. ரைட். அதாவது வினாத்தாள் 2ல ஒரு பிரதான வினாவின் உபவினாக்களாகத்தான் வருது. சரியா? நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும். அதுலயும் கூட நீங்க பார்க்கலாம். ஒன்று, இப்ப ஒரு பழமொழியை தாரன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உதாரணமாக, மன் யஸ்ரஉ ஷௌக லா யஹ்சுது பிஹில் இனப. இந்த பழமொழியை தந்து இந்த பழமொழியின் பொருளை எழுதுக என்று வரும். ஓகே. அப்ப மொத்தமாக 27 பழமொழிகள் இருக்குது. 27 பழமொழிகளுக்கு உரிய பொருளை நீங்க என்ன செய்யணும்? ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டி இருக்கும். ரைட். என்ன இந்த கேள்வி வாரத்தால இதுக்கு 2 புள்ளிகள். இந்த சிரமங்கள் எல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். சரியா? ஆனா வித்தியாசமா வெளியே கருத்து போகுது. ரைட். 2வது, மேலுள்ள பழமொழிக்கு சமமான வேறொரு பழமொழியை உமது மொழியில் எழுதுக. அப்ப உதாரணமாக, என்றதுக்கான கருத்தை நாங்க எப்படி ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளணுமோ அதே போலதான் இந்த பழமொழியோட கருத்தை அடிப்படையாக கொண்டு எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியிலேயோ சிங்கள மொழியிலேயோ ஆங்கில மொழியிலேயோ வேறு என்ன பழமொழி பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து இன்னொரு கேள்வி வார, இன்னும் ஒரு பழமொழியை தந்து அது இந்த பழமொழி அல்லாது வேறு ஒரு பழமொழியை தந்து அந்த பழமொழி எந்த சந்தர்ப்பத்தில பயன்படுத்தப்படும் என்றதையும் நாங்கள் எழுத வேண்டி இருக்கும். எனவே நீங்க 27 பழமொழிகளையும் எப்படி படிக்கணும் என்ற ஐடியா வந்திருக்கும். ஒன்று, குறித்த பழமொழியின் பொருளை நீங்க எழுத தெரிந்திருக்க வேண்டும். குறித்த பழமொழியானது எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். 3வதாக, இந்த பழமொழிக்கு நிகரான, அந்த பழமொழி தரக்கூடிய கருத்துக்கு நிகரான கருத்தை தரக்கூடிய பழமொழியை எமது தாய்மொழியில் குறிப்பிட தெரிந்திருக்க வேண்டும். ஓகே. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல, உதாரணமா அப்படிட கருத்து என்ன? முல்லை விதைத்தவன் திராட்சையை அறுவடை செய்ய மாட்டான். அல்லது யார் முல்லை விதைக்கின்றானோ அவன் அதன் மூலமாக திராட்சையை அறுவடை செய்ய முடியாது. சரியா? அப்ப இதுக்கு நிகரான எகட தாய்மொழியில் உள்ள பழமொழி என்னன்னு கேட்டா, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதாகும். ரைட். அதே போல இப்ப உதாரணமாக இந்த பழமொழி, யாரிஃபு மின் ஐன துக்கலுல் கத்தீஃப். அப்ப இது என்ன சந்தர்ப்பத்துல பயன்படுத்தப்படுறன்னு பார்க்க கொள்ள, வாழ்க்கையில அனுபவம். ரைட். அதே போல அனுபவமும் உணர்வு புத்திசாலித்தனம் உள்ள தன் சொந்த இலக்குகளை நிர்ணயிக்கும் மனிதனை விபரிக்க இப்பழமொழி பயன்படுத்தப்படுகின்றது. சரியா? அனுபவம் உள்ளவர்களுக்காக இந்த பழமொழி பயன்படுத்தப்படும், சுருக்கமாக சொல்வதாக இருந்தார். ரைட். அப்ப இந்த பின்னணியில தான் நாங்க ஒவ்வொரு பழமொழியையும் படிக்க வேண்டி இருக்கும்.
சார் சொல்லுங்கம்மா. புக்ல வந்து சந்தர்ப்பம் தந்தில்லையே பழமொழிகளுக்கு. ஆனால் அந்த அதாவது நிகழ்வு தந்திக்கிறதானே நிகழ்வு. ஓ அந்த நிகழ்வை வச்சு நீங்க சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டா சரி. ரைட். ஆ சில போது சில புத்தகங்கள்ல இருக்கும். ரைட். பழைய புத்தகங்கள் பழைய பிரிண்ட் யூஸ் பண்றவங்களோட புத்தகங்கள்ல தான் இருக்காது. ஓகேயா? ரைட். ரைட். பாருங்க. இதுல முதலாவது பழமொழி என்னென்றா லிகுல்லி ஜவாதின் கபுவா. என்ன பழமொழி? லிகுல்லி ஜவாதின் கபுவா. ரைட். இப்ப இதுல வந்து நான் ஒவ்வொரு சொல்லுக்குமான கருத்து இங்க இல்ல. முடியுமாக இருந்தா நீங்க எழுதி கொள்ளுங்க. ரைட். லிகுல்லி என்றா ஒவ்வொரு என்ற கருத்துல வரும். குல்லுன் என்றா அதாவது லிகுல்லி ஒவ்வொரு. ரைட். அந்த கருத்துல எடுங்களே லிகுல்லி ஒவ்வொரு. ஜவாத் என்ற கருத்து குதிரை. சரியா? அப்ப லிகுல்லி ஜவாதின் ஒவ்வொரு குதிரைக்கும் என்ற கருத்துல வரும். ஒவ்வொரு குதிரைக்கும் கபுவத்துன். கபுவத்துன்னா அந்த கால் தடுக்கிறதுக்கு தான் நாங்க சொல்றது கபுவத்துன்னு சொல்றது. கபுவத்துன் இடறு என்று சொல்ற இடறுதல் சறுக்குதல் என்று சொல்ற. அப்ப லிகுல்லி ஜவாதின் கபுவத்துன். ரைட். அப்ப ஒவ்வொரு குதிரைக்கும் தவறு நிகழ்வதுண்டிருக்கிற தவறு நிகழ்வதுண்டு என்பதை விடவும் நாங்க பொருத்தமாக வேறொரு சொல் இருக்குமாக இருந்தால் இப்படி சொல்லலாம். ஒவ்வொரு குதிரைக்கும் சறுக்குதல் அல்லது தடுக்குதல் ஏற்பட முடியும். இந்த சொல்ல உங்களுக்கு தெரியும் தானே? அதாவது தடுக்குதல் அப்படி கால் இடறுதல் அந்த சொற்கள் தெரியுமா? ஓகே. இந்த சொற்கள் தெரியுமா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே. அந்த சொல் வாரதான் மிச்சம் பொருத்தமா. தவறு நிகழ்வதுண்டு என்பதை விட மிக பொருத்தமான சொற்கள் தான் தடுக்குதல். எதுக்கு தடுக்கிறது? கால் தடுக்கிறது. அடுத்தது கால் இடறுதல் என்ற சொல்ல பயன்படுத்த மேலும் அல்லது கால் சறுக்குதல் என்ற சொல்ல பயன்படுத்த மேலும். அதாவது உங்களுக்கு தெரியும் இப்ப குதிரை வந்து எவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய ஒரு பிராணி என்பது தெரியும். அப்ப போர்கள்ல கூட குதிரையத்தான் என்ன செய்யற பயன்படுத்துறது. ரைட். அப்ப இந்த என்னதான் வேகமாக ஓடக்கூடிய பிராணியாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் அந்த குதிரைக்கும் கூட என்ன செய்யலாம்? கால் இடறலாம், கால் தடுக்கலாம். சரியா? அப்ப அதை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்க சொல்றேன்னா ஒவ்வொரு குதிரைக்கும் ரைட் கால் இடறுதல் உண்டு என்று நேரடி கருத்துல சொல்லலாம். கால் சறுக்குதல் உண்டு என்று நேரடி கருத்துல சொல்லலாம். சரியா? ரைட். அப்ப இப்ப இதுக்குரிய தமிழ் மரபு என்னன்னு சொன்னா எங்கட பழமொழியில நாங்க சொல்றது ஆணைக்கும் அடிசருக்கும் என்று சொல்றோம் இல்லையா? ஆணைக்கும் அடிசருக்கும். ரைட். அதை விட பழமொழியில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிந்தானே? ஆணைக்கும் அடிசருக்கும் என்பது சரியா? ஆணைக்கும் அடிசருக்கும். அப்ப இந்த பழமொழி பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட துறையில நல்ல எக்ஸ்பர்ட் ஆன ஒருவர் நல்ல தேர்ச்சி மிக்க ஒருவர் சில சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கும் என்ன செய்யலாம்? அந்த துறையிலேயே பிழைகளும் ஏற்படலாம். இப்ப நீங்க பாடசாலையில உங்களோட வகுப்புல பல பாடங்களை நடத்துறவங்களுக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல தவறுகள் ஏற்படலாம். உதாரணமாக இப்ப கணித பாடத்துல கணித ஆசிரியர் படிப்பிக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட கணக்கை பெருக்கிறதாக இருக்கலாம் அல்லது கூட்டுவதாக இருக்கலாம் கழிப்பதாக இருக்கலாம்.
தவறி கூட்டவோ பெருக்கவோ கழிக்கவோ அவருக்கு சந்தர்ப்பம் உண்டு, ஏற்பட முடியும். அப்ப அதுக்கு தான் நாங்க சொல்றது லிகுல்லி ஜவாதின் கபுவத்துன் என்ற இந்த பழமொழியை நாங்க பயன்படுத்துறோம். சரியா? அப்ப நான் உதாரணம் எழுதிக்கிறேன், நீங்க இதை பார்த்தவளை மிக தெளிவாக விளங்கும். இப்ராஹிம் என்பது ஒரு பேர் மாத்திரமே. அந்த இடத்துல நீங்க யாரை வேணுமென்றாலும் போட்டுக்கொள்ளலாம். உதாரணமாக ரைட், இப்ப நீங்க தராவி தொலைக்கொள்ள சரி, அல்லது ஐவேளை தொழுகைகளுக்காக பள்ளிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது குறிப்பாக பெண்கள் பெருநாள் தொழுகைகளை கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பங்களிலும் சரி, இமாம் தொழுவிக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு மிக பரிச்சயமான ஒரு சூறா அவருக்கு சில போது பிழை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. விலகினா அவளுக்கு பிழை ஏற்படலாம், ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே தான் நாங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்ன செய்யறோம், லிகுல்லி ஜவாதின் கபுவத்துன் என்ற அந்த பழமொழியை பயன்படுத்துறோம். அவளுக்கு இப்ப இது முதலாவது பழமொழி கிளியரா? லிகுல்லி ஜவாதின் கபுவா. ரைட், ஓகே ஓகே சார். எக்ஸாம் பேப்பர்ல வந்து உதாரணம் கேட்டு வருமா? இல்ல, அது 2016 இருந்து 2020 வரங்காட்டியும் 5 வருடங்களாக உதாரணம் கேட்டு வந்திருந்துச்சு. சரியா? அப்ப அந்த அடிப்படையாக கொண்டுதான் இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்குது. கையில் இருக்கிற புத்தகமும் அப்படித்தான் இருக்கும். 2021 2022 பேப்பர்கள்ல காணல்ல உதாரணம் கேட்டு, அதற்காக 2023ஆம் ஆண்டு பேப்பர்ல நான் வராது என்று நிச்சயமாக சொல்ல மாட்டேன். சரியா? ஓகே ஓகே மகள். ஏண்டா இப்ப நான் மேல வந்து சில மாதிரி வினாக்களை காட்டுவேன். 2021 சரி, 2022 சரி. எப்படி வந்திருக்குதுன்னா, பழமொழியின் பொருளை எழுதுக, பழமொழி என்ன சந்தர்ப்பத்துல பயன்படுத்தப்படும், பழமொழிக்கு சமமான வேறொரு பழமொழியை உமது மொழியில் எழுதுக. இந்த 3 கேள்விகளும் தான் 2 வருஷமா வந்திருக்குது. ஒருவேளை இந்த வருஷம் வினா பத்திரத்தை தயாரிக்கின்றவர் இதுல ஏதாவது ஒரு பழமொழியை தந்து இந்த பழமொழி பயன்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கேட்காம இந்த பொருத்தமான நிகழ்வு ஒன்றை குறிப்பிடுக என்ற ஒரு கேள்வியை கேட்டாலும் கேட்பதற்கு இடம் உண்டு. சரியா மகள்? விளங்கினா? ஓகே. எனவே நீங்க சந்தர்ப்ப உதாரணம் தானே, ஜஸ்ட் நீங்க உதாரணம் பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு பழமொழி லேசா விளங்கும். உதாரணம் பார்க்கிற அளவுக்கு பழமொழி சிம்பிளாக லேசா விளங்கும். ஓகே, ரைட். 2வது பழமொழியை பாருங்க. லைஸ லி ரஜுலின் லுதிக மின் ஜுஹ்ரின் மர்ரத்தைனி உதுருன். ஒரு புத்தகத்துல நீங்க எழுதி கொள்ளுங்க. லைஸ என்ற கருத்து இல்லை. லைஸ என்ன கருத்து? என்ன? இல்லை. ரைட். லைஸ என்ன கருத்து புள்ளகள்? இல்லை. இல்லை. லி ரஜுலின் அண்டா லி ரஜுலின். ஒரு மனிதன். ரஜுலண்டா ஒரு மனிதன். அப்ப லி ரஜுலின் என்ற கருத்து ஒரு மனிதனுக்கு என்று வரும். ஒரு மனிதனுக்கு என்று வரும். அப்ப லைஸ லி ரஜுலின் என்ற கருத்து ஒரு மனிதனுக்கு இல்லை. ரைட், ஒரு மனிதனுக்கு இல்லை. லுதிக, லுதிகனா தீண்டப்பட்டான். லுதிகான்னா தீண்டப்பட்டான். அப்ப லி ரஜுலின் லுதிக என்ற கருத்து தீண்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு என்ன கருத்துல வரும். தீண்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு இல்லை. லைஸ லி ரஜுலின் லுதிக, தீண்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு இல்லை. சரியா? மின் ஜுஹ்ரின், மின்னண்டா இருந்து, மின்னண்டா கருத்து இருந்து, ஜுஹ்ரண்டா கருத்து அந்த பொந்து, பொந்துக்கு தான் நாங்க சொல்றது ஜுஹ்ருன் என்று சொல்ல குறிக்கிற. ஜுஹ்ருன் நாங்க சொல்றதான பாம்பு பொந்துன்னு சொல்ற. நீங்க ஒடூர்கள் வேற என்ன சொல் பயன்படுத்துறீங்களோ தெரியாது. சரியா? ஜுஹர் பொந்து. ரைட். அப்ப புற்றுன்னு சொல்லலாம். என்ன? புற்று, பாம்பு புற்றுன்னு சொல்ற. ரைட். அப்ப ஒரு புற்றில் இருந்து தீண்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு இல்லை. எத்தனை தடவைகளா? மர்ரத்தைனி, 2 தடவைகள். மர்ரத்தைனி என்ற கருத்து 2 தடவைகள். பாருங்க. லைஸ லி ரஜுலின் லுதிக மின் ஜுஹ்ரின் மர்ரத்தைனி, ஒரு பொந்திலிருந்து
2 தடவைகள் தீண்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு இல்லை. என்ன இல்லையா? உதுருன். உதுருன் என்ற கருத்து நியாயம். உதுருன் என்ற கருத்து என்ன? நியாயம். அப்ப திரும்ப பாருங்க. லைஸ லி ரஜுலின் லுதிக மின் ஜுஹ்ரின் மர்ரத்தைன் உதுருன். ஒரு புற்றிலிருந்து அல்லது ஒரு பொந்திலிருந்து 2 தடவைகள் தீண்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு நியாயம் கிடையாது. விளங்கினா புள்ளகள்? திரும்ப சொல்லணுமா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே. அப்ப லைஸ லி ரஜுலின் லுதிக மின் ஜுஹ்ரின் மர்ரத்தைன் உதுருன். ஒரு பொந்திலிருந்து 2 தடவைகள் தீண்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு நியாயம் கிடையாது. நியாயம் எதுவும் கிடையாது. அப்ப அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு தவறை செஞ்சா அந்த முதல் தடவையாக என்ன செய்யலாம்? அந்த தவறுக்குரிய மன்னிப்பை வழங்கலாம். அதே தவிர மீண்டும் மீண்டும் செய்தால் என்ன செய்ய முடியாது? மன்னிப்பு வழங்க முடியாது. அதைத்தான் இந்த பழமொழி சொல்ல வர விஷயம். அப்ப தமிழ் மரபில எங்களுக்கு இந்த பழமொழியை சொல்லலாம். சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை அண்டாது. சரியா? ஒரு முறை சூடு கண்டா 2ஆம் முறையும் அது என்ன செய்யாது? அடுப்பங்கரையை நோக்கி செல்ல மாட்டாது. சரியா? ரைட். அப்ப பழமொழி கூறப்படும் சந்தர்ப்பம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே தவிர மீண்டும் மீண்டும் செய்யாது இருக்கதான் இந்த பழமொழி பயன்படுத்தப்படும். ஒரே தவிர மீண்டும் மீண்டும் செய்பவர்களுக்கு மன்னிப்பு வழங்க முடியாது என்பதற்காக கூட இந்த பழமொழியை எங்களுக்கு பயன்படுத்தலாம். விளங்கினா? அப்ப ஒருவர் ஒரு தவறை செஞ்சா, ஒரு பிழைய செஞ்சா மீண்டும் மீண்டும் அதே தவற அதே பிழைய செய்யாமல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பழமொழி பயன்படுத்தப்படுகின்றது. ரைட். அப்ப உங்களுக்கு பழமொழிக்கு நான் ஏற்கனவே சொன்னதானே, ஹதீஸ்கள்லையும் பழமொழியோட கருத்தை தரக்கூடிய சில ஹதீஸ்கள், சில குர்ஆன் வசனங்கள் பயன்படுத்தப்படுறது. இப்ப நீங்க எங்கேயும் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்குது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஃமின் வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி இப்படி சொல்லிக்கிறாங்க. இது புகாரில வர ஹதீஸ். என்ன? லா யுல்தகுல் முஃமின் மின் ஜுஹ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன். ரைட். லா யுல்தகுல் முஃமின், ஒரு முஃமின் தீண்டப்பட மாட்டான். லா யுல்தகுல் முஃமின், ஒரு முஃமின் தீண்டப்பட மாட்டான். மின் ஜுஹ்ரின் வாஹிதின், ஒரு பொந்திலிருந்து, ஒரே பொந்திலிருந்து முஃமின் தீண்டப்பட மாட்டான். மர்ரத்தைனி, 2 தடவைகள். அப்ப லா யுல்தகுல் முஃமினு மின் ஜுஹ்ரின் வாஹிதின் மர்ரத்தைனி, ஒரு முஃமின் ஒரு பொந்தில் 2 தடவைகள் தீண்டப்பட மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப நான் உதாரணம் 2 நிகழ்வை தந்திக்கிறேன். உதாரணமாக ஒரு சின்ன புள்ள, அந்த புள்ளைக்கு வந்து நெருப்போட விளையாடணும்னு ஆசை. அப்ப அந்த புள்ள வந்து அந்த நெருப்போட விளையாடுற சந்தர்ப்பத்துல விளையாடுறது விட்டுருல உம்மா, எத்தனையோ முறை தடுத்து 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 பாக்குறாங்க. புள்ளையும் கேட்கிற மாதிரில அடம் பிடிக்குது. அப்ப உம்மா என்ன செய்யறா? ஒரு சந்தர்ப்பம் ஒன்றை கொடுக்குற, என்னதான் நடக்கிறன்னு பார்க்கட்டுமே என்று. அப்ப லைட்டா நெருப்பு கிட்ட கொண்டு போறதோடைய என்ன செய்யுது? கை சுடுகுது. அதன் பிறகு அவர் என்ன செய்வான்? நெருப்பை கண்டாலும் அதன் பக்கம் நெருங்குறது இல்லை. ரைட். கிட்டத்தட்ட அந்த சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை அண்டாது என்பது போலதான் இந்த நிகழ்வு. அதே போலதான் இன்னொரு நிகழ்வு என்னென்றா, ஒருவன் திருடி போலீசாரு கிட்ட மாட்டிக்கொள்ற. அப்ப அவன் போலீசு கிட்ட சொல்ற, சரியா? என்ன சிக்கலா வீட்டுல? ரைட். ஓகே. கிளாஸ் நடந்து கொண்டு இருந்தாலும் உங்களோட வீட்டுல உங்களோட உம்மா இல்லாட்டி வாப்பா உங்களை கூப்பிட்டா ப்ளீஸ் பண்ணி பேத்துடுங்களா? ரைட். ஒரு தேவைக்காக கூப்பிட்டால் கிளாஸை காரணம் காட்டி மட்டும் தயவு செஞ்சு தொடர்ச்சியாக வகுப்புல இருக்க வேணாம். ரைட். அது என்ன முக்கியமான, அது அரபு இலக்கியம் என்றது மட்டுமல்ல,
அது இங்கிலீஷா இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், என்ன பாடமாக இருந்தாலும் உங்களோட உம்மாவோ வாப்பாவோ கூப்பிடுறாங்க என்று இருந்தால் ப்ளீஸ் பண்ணி உடனடியாக நீங்க வச்சுட்டு போயிட்டு அந்த ஹெல்ப்பை உதவியை பண்ணிட்டு வாங்க. இல்லை இந்த கிளாஸ் வேணாம் என்று இருந்தாலும் முழுமையாக கட்டுப்படுங்க. ரைட், ஓகே. அதுல நிறைய பரக்கத் இருக்குது. ரைட், ஓகே. அப்ப அடுத்த பாருங்க, உதாரணமாக ஒருவன் என்ன செய்யறான், திருடுகிறான், போலீஸ் அதிகாரிகிட்ட மாட்டிக்கொள்றான். அப்ப இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி வழங்குகின்றான். அப்ப போலீஸ் அதிகாரி மன்னிப்பு வழங்கி அவனை விட்டு விடுகின்றார். ஆனாலும் திரும்ப திரும்ப அவன் திருடி என்ன செய்யற, போலீஸ் அதிகாரி கிட்ட மாட்டிக்கொள்ற. அப்ப அவனுக்கு மன்னிப்பு இல்லை. ரைட், உதாரணமா இந்நிகழ்வுகள் தான். அப்ப எங்களுக்கு என்ன பழமொழியை பயன்படுத்தலாம், ஒருவேளை எக்ஸாம் பேப்பர்ல இது போன்ற ஒரு நிகழ்வை தந்து இந்த நிகழ்வுக்கு பொருத்தமான அரபு பழமொழியை குறிப்பிடுக என்ற கேள்வியும் வரலாம். ஓகே, அதையும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, இந்த பழமொழி மூன்றாவது. சரியா? குல்லு ஃபதாத்தின் பி அபீஹா முஅஜபா. குல்லு ஃபதாத்தின், அப்ப குல்லு என்ற சொல்ல நாங்க ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு நகரத்துல வரும். இப்ப குல்லு ஃபதாத்தின், ஒவ்வொரு யுவதியும். குல்லு ஃபதாத், ஃபதாத் என்ற கருத்து யுவதி. இப்ப குல்லு ஃபதாத்தின், ஒவ்வொரு யுவதியும் பி அபீஹா, அபி என்ற கருத்து உங்களுக்கு தெரியும். அபி அண்டா இப்ப உங்களோட வீட்டுகளையும் வாப்பாவா நீங்க அபின்னு கூப்பிடுவீங்க, எந்த வாப்பா அப்படி என்று. அபி அண்டா வாப்பா. பி அபீஹா, அவளுடைய தந்தையை கொண்டு முஅஜபத்துன், கவரப்பட்டவளாக இருப்பாள். ரைட், முஅஜபா. அப்ப ஒவ்வொரு யுவதிக்கும் அவங்களோட வாப்பதான் ஹீரோ. அவங்களோட வாப்பா கிட்ட காண்ற விஷயங்களைத்தான் அவங்க சரி என்று நினைப்பாங்க. மற்றவங்கள விஷயத்தை விட அவங்களோட வாப்பட விஷயத்துல அவங்க பெருமைப்படுவாங்க. அதுதான் இது. குல்லு ஃபதாத்தின் பி அபீஹா முஅஜபா, ஒவ்வொரு யுவதியும் தன் தந்தை குறித்து கவரப்பட்டவளாக இருப்பாள் என்ற கருத்துல வரும். ரைட், ஓகே. இப்ப இதுக்கு நிகரான தமிழ் பழமொழி என்று வரக்கொள்ள உண்மையிலே பிள்ளைகள் 27 பழமொழிகளை நாங்க படிப்போம். 2 பழமொழிகளை படிச்சிட்டோம். மீதமுள்ள 25 பழமொழிகளையும் படிக்கின்ற போது சில சந்தர்ப்பங்கள்ல அரபு மொழியில உள்ள பழமொழியை நான் கருத்தை சொன்ன பிறகு நான் சில போது தமிழ் மொழியில தமிழ் மரபில பயன்படுத்தக்கூடிய பழமொழியை நான் சொல்லுவேன். சில சந்தர்ப்பங்கள்ல அந்த 2 பழமொழிக்கும் தொடர்பே இல்லாமல் இருப்பது போல இருக்கும். உண்மைதான், வேற வழி இல்லை. வேற வழி இல்லாத காரணத்தினாலதான் என்ன செய்யறது, நாங்க இருக்கிறத்திலேயே கொஞ்சம் பொருத்தமான பழமொழி ஒன்றை தேடி நாங்க உங்களுக்கு தந்திக்கிறோம். விளங்கினா? இப்ப குல்லு ஃபதாத்தின் பி அபீஹா முஅஜபா என்ற பழமொழியும் கூட கருத்து என்ன, ஒவ்வொரு யுவதியும் தன் தந்தை குறித்து கவரப்பட்டவளாக இருப்பாள். அப்ப இதற்கு நிகரான 100% சரியான தமிழ் மொழியில உள்ள பழமொழியை தேடினா கிடைக்கல, தேடினோம் கிடைக்கல. இப்ப இருக்கிறதுல ஓரளவு நெருக்கமான பழமொழியைத்தான் நாங்க உங்களோட புத்தகங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறோம். அப்ப இங்க தமிழ் மொழியில நாங்க பயன்படுத்துற பழமொழி என்னன்னா, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வார்கள். தாயின் குணாதிசயங்கள், தாயின் தோற்றம், தாயின் வடிவம் எல்லாமே பிள்ளைகிட்டையும் இருக்கும். இப்ப நூல் எப்படி இருக்குமோ அதே போலதான் நூலால் நெய்யப்பட்ட சேலை காணப்படும். ரைட். அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், குல்லு ஃபதாத்தின் பி அபீஹா முஅஜபா என்ற பழமொழிக்குரிய தமிழ் மரபை நாங்க சொல்றோம். ரைட். உங்களோட புத்தகத்துல சில நேரம் பழமொழி கூறப்பட்ட பின்னணி இருக்கும். ரைட், பின்னணி இதுவரைக்கும் எக்ஸாம்ல கேட்டு வந்ததே இல்லை, இனியும் வரவாதற்கான வாய்ப்பும் இல்லை. இருந்தாலும் டீச்சர் கைட்ல உங்களோட ஆசிரியர் வழிகாட்டி நூல்ல குறிப்பிட்ட சில பழமொழிகளுக்கான பின்னணியும் தரப்பட்டு இருக்குது என்பதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அவட எக்ஸாம் பேப்பர் டீச்சர் கைட் அடிப்படையாக கொண்டுதான் மாறுது. இதுவரைக்கும் வந்தில்லைன்றதுக்காக இனி வராது என்ற நிச்சயமும் இல்லை. ஏன்னா டீச்சர் கைட்ல பழமொழி கூறப்பட்ட பின்னணிக்கு உதாரணம் இருக்குது என்றத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. உதாரணமாக இந்த பழமொழி, அஜ்ஃபா பின் அல்கமா அஸ்ஸஅதி என்ற பெண்மணி, அந்த பெண்மணியின் கோத்திரத்தை சேர்ந்த 3 பேரோட ஒரு நிலா முழுமதி இருக்கின்ற ஒரு இரவு பொழுதுல முற்ற வெளியில உட்கார்ந்து கொண்டு பல விஷயங்களை பத்தி பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான்
சிறந்த ஆண் யாரு என்ற ஒரு கேள்வி வருது. அப்ப ஒவ்வொரு பெண்ணும் அந்த பெண்மணிகள் ஒவ்வொருவரும் அவரவருடைய தந்தையிடம் காணப்பட்ட சிறந்த பண்புகளை எடுத்து கூறி இந்த பண்புகளை கொண்டிருக்கிறவர் தான் சிறந்த ஆண் என்று கூற இதை அவதானிச்சு கொண்டிருந்த யாரு அஜ்பா பின் அல்கமா சாதி என்ற பெண்மணி குல்லு ஃபதாத்தின் பிஅபீஹா முஅஜபா என்ற பழமொழியை கூறினார். குல்லு ஃபதாத்தின் பிஅபீஹா முஅஜபா. ரைட். அப்ப இந்த பழமொழி கூறப்படுகின்ற சந்தர்ப்பம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் சரியா எப்போதும் தான் சார்ந்திருக்கும் குடும்பம், குலம், கோத்திரத்தாரின் குணநலன்களையும் செயற்பாடுகளையும் பின்பற்றுபவனாக இருப்பான் என்பதைத்தான் இந்த பழமொழி உணர்த்துகின்றது. இப்ப ஒரு அடியான், ஒரு மனிதன், இப்ப உதாரணமா என்ன எடுத்துக்கொண்டாலோ அல்லது உங்களை எடுத்துக்கொண்டாலோ, நாங்க எந்த குடும்பத்தை, நாங்க எங்களுக்கு குலம் கோத்திரம் இல்லதானே, அப்ப நாங்க எந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்றோமோ அந்த குடும்பத்தாருடைய குண நலன்களையும் அந்த குடும்பத்தாருடைய செயற்பாடுகளையும் பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் நாம் இருப்போம். தொலைகின அவளுக்கு எங்களுக்கு எகட குடும்பத்துடைய செயற்பாடுகள் தான் எங்களுக்கு ஸ்பெஷல், எங்களுக்கு எகட குடும்பத்தாருடைய அகலாக்குகள் தான் எங்களுக்கு ஸ்பெஷல். ரைட். உதாரணமாக தந்தை ஒரு பொறுமைசாலியாக இருந்தால் பிள்ளைகளிடமும் அந்த பொறுமை என்ற அந்த குணம் இருக்கும். அப்ப பழமொழி கூறப்படுகின்ற சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் எப்போதும் தான் சார்ந்திருக்கின்ற குடும்பம், அந்த குடும்பத்தாருடைய குண நலன்களையும் செயற்பாடுகளையும் பின்பற்றுபவனாக இருப்பான் என்பதைத்தான் இந்த பழமொழி உணர்த்துகின்றது. அப்ப அது போன்ற ஒரு சந்தர்ப்பத்துலதான் இந்த பழமொழி பயன்படுத்தப்படும். உதாரணம் பாருங்களேன், ஜைனபுக்கு 2 வயசு. அப்ப உம்மா மௌத்தாகிட்டாங்க. அப்ப ஜைனப் பெரியவளாகின பிறகு ஜைனப்ட தோற்றம், ஜைனப்ட செயற்பாடுகள், ஜைனப்ட குணநலன்கள் எல்லாமே உம்மா போலதான் நிக்குது. அப்ப பாக்குறவங்க எல்லாரும் உம்மா போல என்று சொல்றாங்க. சரியா? அப்ப இத எங்களுக்கு எப்படி சொல்லலாம்? தாயை போல பிள்ளைன்னு சொல்ற மாதிரி குல்லு ஃபதாத்தின் பிஅபீஹா முஅஜபா என்ற பழமொழியை இங்க பயன்படுத்தலாம். ரைட். ஓகே. சரி, அடுத்த கடைசியாக நாங்க இங்க பார்க்கிற பழமொழி என்னன்னா, ஹுப்புக ஷை யுஅமி வ யுசிம்மு. மிக முக்கியமான ஒரு பழமொழி. ரைட். ஓகே. ஹுப்புக ஷை. ஹுப்புனா ஆசை, தீராத வேட்கை, ஆர்வம். நாங்க நேரடியா சொல்வதாக இருந்தால் காதல். சரியா? ஹுப்புக உன்னுடைய அன்பு, உன்னுடைய பாசம், உன்னுடைய லவ். அஷை 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 என்ற ஒரு குறிப்பிட்ட விடயம், அது பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், செயற்பாடாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அப்ப ஹுப்புக ஷை குறித்த ஒன்றின் மீதுள்ள உன்னுடைய அன்பு, குறித்த ஒருவரின் மீதுள்ள உன்னுடைய பாசம், குறித்த ஒரு செயற்பாட்டின் மீதுள்ள உன்னுடைய ஆசை எல்லாமே யுஅமி வ யுசிம்மு. யுஅமி என்ற கருத்து குருடாக ஆக்கிவிடும், வ யுசிம்மு என்ற கருத்து செவிடாக ஆக்கிவிடும். அப்ப ஹுப்புக ஷை யுஅமி வ யுசிம்மு, குறித்த ஒன்றின் மீதோ, குறித்த ஒருவரின் மீதோ, குறித்த ஒரு செயற்பாட்டின் மீதோ உள்ள உன்னுடைய அன்பு, பாசம், நேசம் எல்லாமே உன்னை குருடாகவும் செவிடாகவும் ஆக்கிவிடும் என்பது தான் கருத்து. ரைட். இது விளக்கம் தாராளமா அவளுக்கு தெரியும். சரியா? உதாரணமாக நீங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை தீவிரமாக நேசிக்கிறீங்கன்னு சொன்னா அதை யாரும் தொடுறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க. மிக கவனமாக எடுப்பீங்க, வைப்பீங்க, கொண்டு போவீங்க, கொண்டு வருவீங்க. எல்லா விதமான செக்யூரிட்டி கோட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க கவனமா வச்சுக்கொள்வீங்க. யாரும் டச் பண்ணப்படாது அப்படி சொல்ற இல்லையா? நீங்க சில பொருட்களை எடுத்தோம்னா கணக்கில்லாமல் இருப்பீங்க. சில பொருட்களை நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் மாதிரி சொல்லுவீங்க. ரைட். ஏன்னா இதை யாரும் தொட்டவும் கூடாது, டச் பண்ணவும் கூடாது. அப்படி ஒரு பொருள் அல்லது ஒரு குறிப்பிட்ட செயற்பாடு. உதாரணமாக நீங்க ஒரு பாடத்தை ஆசையோட, ஆர்வத்தோட, தேவையோட படிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப உதாரணமாக லீவ் ஆகுவதற்கு மனசு வராது. சரியா? வேற அங்க இங்க கவனம் போகாது. சில போது கொண்டு வந்து வச்ச டீ ஆறி பைத்திக்கும், சாப்பாடு சூடு குறைஞ்சிருக்கும். ஏன்? நீங்க ஒரு செயற்பாட்டின் மீது உள்ள உங்களோட ஆசை. இப்ப உதாரணமா விளையாட போவதாக இருந்தாலும் விளையாடி 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 பசி விளங்குறில்ல, தாகம் விளங்குறில்ல, வெயில் விளங்குறில்ல, மழை பெஞ்சா மழை விளங்குறில்ல, பனியா இருந்தா பனி விளங்குறில்ல, உம்மை கூப்பிடுற விளங்குறில்ல, வாப்ப கூப்பிடுற விளங்குறில்ல,
விளங்குறல்ல ஏண்டா அவ்வளோ அன்பு அவ்வளோ ஆசை. அதே மாதிரிதான் ஒரு நபர் அந்த நபர் மீது உள்ள ஆசை அன்பு ரைட். அது சிலப்போ அது குடும்ப அங்கத்தவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு நபராக இருக்கலாம். யார் மீது கொண்டுள்ள அன்பும் பாசமும் என்ன செய்யும், மற்றவர்கள் எங்களுக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணினாலும் அதை மண்டைக்கு தலைக்கு ஏறுறது இல்லை. விளங்கினா ரைட். அவ்வளவு விளங்கு வைக்குமா, நான் மிச்சம் விளக்கமா சொல்ல தேவையில்ல. அப்ப குறித்த ஒன்றின் மீதுள்ள உனது அன்பு உன்னை குருடாகவும் செவிடாகவும் ஆக்கி விடும் என்பதுதான் கருத்து. தமிழ் மரபில எங்களுக்கு என்ன சொல்லலாம், ஆசை வெட்க மரியாதை என்று சொல்லலாம். எதற்கு ஆசைப்படுறோமோ அதை அடைவதற்காக வேண்டி நாங்க வெட்கத்தையும் இழக்கிறது தயாராக இருக்கிறோம். அவர்களுக்கு கண்ணு காது ஒன்றும் வழங்காது. ஆசை வெட்கம் மரியாதை இது ஒரு பழமொழி. 2வது காதலுக்கு கண் இல்லை. ரைட். ஓகே. அப்ப அதே போல ரைட், இந்த பழமொழி கூறப்படும் சந்தர்ப்பம் இப்ப அவ்வளவு தெளிவாக விளங்கி இருக்கும். ஒருவர் ஒரு விடயத்தை அல்லது நபரை அளவு கடந்து நேசிக்கின்ற போது அந்த விடயத்தில் அல்லது அந்த நபரில் காணப்படுகின்ற எந்த குறையும் எந்த குறைபாடும் இவருடைய கண்களுக்கு தென்பட மாட்டாது. ஏன், அவர் அந்த நேசமானது அந்த அன்பானது அந்த பாசமானது இந்த மனிதரை குருடாக செவிடாக ஆக்கிவிட்டிருக்குது. எனவே குறைகளையும் பலவீனங்களையும் அவர் காண மாட்டாரு. யாராவது குறைகளையும் பலவீனங்களையும் வந்து சொன்னாலும் கூட அவருடைய காதுக்கு எட்டாது, காதுக்கு கேட்காது என்றதான் இந்த பழமொழி சொல்லுது. எனவே இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் நடக்கிற நேரம் நாங்க இந்த பழமொழியை பயன்படுத்துறோம். ரைட். இப்ப உதாரணமாக 9ஆம் ஆண்டுல படிக்கிற பஷீர் என்ற மாணவன் ஒரு குறும்புக்கார மாணவன். இவனது குறும்புகளால பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பலர், ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இவனுடைய குறும்புத்தனங்கள் அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் எல்லாத்தையும் பாடசாலை அதிபர் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் போயிட்டு பஷீருடைய வாப்பா கிட்ட உம்மா கிட்ட சொன்னாலும் இந்த வாப்பாக்கும் உம்மாக்கும் பஷீர் மீதுள்ள அன்பின் காரணமாக அவங்க அதை பொருட்படுத்துறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மகன் மீதுள்ள அந்த அன்பு பாசம் எல்லாமே அவரை மகனை கண்டிப்பதற்கு அல்லது மகனை தண்டிப்பதற்கு இடம் கொடுக்கிறது இல்லை. விளங்கினா அவளுக்கு. அப்ப அதீத அன்பு அதீத பாசம் ஒருவரா குருடாக செவிடாக ஆக்கிவிடும். இதை விட பொருத்தமான உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லலாம். நான் இது இந்த இடத்துல சொல்லல. ரைட். அப்ப அவளுக்கு இந்த பழமொழி மிக அழகாக தெளிவாக விளங்கி இருக்கும். ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு குறிப்பாக 4 பழமொழிகளை பார்த்தோம். ஒன்று லிகுல்லி ஜவாதின் கபுவா, 2வது லைஸ லிரஜுலின் லுதிக மின் ஜுஹரின் மர்ரத்தைன் உதுருன், 3வது பார்த்தோம் குல்லு ஃபதாத்தின் பிஅபீஹா முஅஜபா, 4வது பார்த்தோம் ஹுப்புக ஷையுமி வயுசிம்மு. இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள 16 பழமொழிகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் அடுத்த வகுப்பில் எங்களுக்கு அந்த பழமொழிகளை ஃபுல்லாக முடித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஓகே. ஏதாவது டவுட் இருக்கிறா பிள்ளைகள்? Doubt எதுவும் இருக்கிறா? Sir, can you keep the class tomorrow also? Tomorrow mean எனக்கு அரபிக் லாங்குவேஜ் கிளாஸ் இருக்குமே. ஜோனலால டேம் பேப்பர் வராதா என்று கேட்டுக்கிறீங்க. அது ஒவ்வொரு ஜோனலை பொறுத்து இருக்குது. இப்ப சில பாடசாலைகள் வந்து பெருமளவிலான மாணவர்கள் அரபி இலக்கணம் படிப்பார்கள் என்றிருந்தால் ஜோனலாலேயோ பிரவின்சாலேயோ பேப்பர் வரும். ஆனா சில ஜோனல்கள்ல வந்து ஒரு சில பாடசாலைகள்ல மாத்திரம் சில மாணவர்கள் தான் கற்கிறாங்க என்றிருந்தால் அந்த குறிப்பிட்ட பாட ஆசிரியர் தான் அந்த பாடத்துக்குரிய பேப்பரை எடுக்க வேண்டி இருக்கும். ஓகே சார். ஹதீஸ் வந்து அது தேவையா? இல்ல, ஹதீஸ் தேவையில்ல. ஹதீஸ் வந்துச்சு அது தேவையில்ல. ரைட். ஓகே. because I have the exam on Thursday. Inshallah பாப்போம். என்ன மகள் சம்ரா, நாங்க ஏற்கனவே எக்ஸாமுக்கு தயார்படுத்துற விதமாக நிறைய விஷயங்களை மீட்டி பார்த்தோம். கொஞ்சம் பாருங்க. இன்ஷால்லா கிரேட் 11க்கு இன்ஷால்லா வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் கிளாஸ். சரியா?
நம்பர் என்ன ரைட் ஓகே அனுப்பிட்டேன் கிரேட் எஸ் கிரேட் 11 அண்ட் நியூ ஃபோர் அரபிக் லிட்டரேச்சர் என்ன சம்ரா சஃப்ராஸ் மகா நான் ஒரு நம்பர் அனுப்புகிறேன் நீங்கள் கொஞ்சம் மெசேஜ் போடுங்களே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் ரைட் ஓகே பேப்பர் கிளாஸ் சிரிச்சா சேர் கிரேட் 11க்கு பேப்பர் கிளாஸ் நீங்கள் அதாவது 2023ஆம் ஆண்டுக்குரிய மாணவிகள் தானே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பேப்பர் கிளாஸ் நடக்குமா ரைட் ஓகே ஹைர் வேற ஏதாவது கேட்குறது இருக்கிறா புள்ளகள் பார்த்திக்கல ரைட் ஓகே திருப்பம் ரிமைண்டர் உண்டு போட்டுடுங்களா ரைட் ரைட் வேற எதுவும் இல்லை தானே முடிப்போமா இன்ஷா அல்லாஹ் MashaAllah, Reem Hassan, my Arabic lit marks is 98. Jazakallah khair for your help. MashaAllah, Barakallah fik. Arabic lit pass paper இருந்தாலும் குரூப்ல போட்டுடுங்க போட்டிட்டோம் பல தடவை ஏன்னா ரைட் மகள் ரஹ்மா நீங்க என்ன கொஞ்சம் கண்டக்ட் பண்ணுங்களா ஓகே ரைட் சரி Can you send all the PDF of this chapter of 11, 10? நீங்க என்ன கண்டக்ட் பண்ணுங்க மகள் சம்ரா சஃப்ராஸ் ரைட் நான் பேசுறதெல்லாம் அவளோட சொல்றேன் ஓகே ஓகே நாங்க முடிச்சு கொள்வோம் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ரைட் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு வலைக்கும் அஸ்ஸலாம்